வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இது நான் லேட்டஸ்டா கோல்டுல எடுத்தது. சிலது வந்து ஸ்டாப் லாஸ், சிலது வந்து வின்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 2 3 சார்ட் யூஸ் பண்றேன். அதுல இது வந்து நான் வாண்டா வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற சார்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ XAU போயிட்டு forex.com அப்படின்னு போடுறேன். இப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வந்து நான் ரொம்ப அதிகமா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நிறைய நேரம் ட்ரேட் பண்றேன். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து கோல்ட்ல ட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாஸ் நான் போட்டு வச்சிருக்கிறது. இந்த சார்ட் forex.com வந்து நான் அனலைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் என்ட்ரிஸ் எடுக்க, பேக் டெஸ்டிங்க்கு வாண்டா யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, அது இதெல்லாம் எவ்வளவு டிராயிங்ஸ் இருக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சார்ட்ல வந்து எனக்கு டிராயிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் அதுல வந்து எனக்கு கண்டிப்பா டிராயிங்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெயின்போ ரிப்பன் இருக்குல்ல. ஓகே, இந்த ரெயின்போ ரிப்பனே சொல்றேன். இந்த ரெயின்போ ரிப்பன் எரிக்குதுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த ரெயின்போ ரிப்பன் இது கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. இந்த ரெயின்போ ரிப்பன் பாத்தீங்கன்னா என்னன்னா, நிறைய கலெக்டிவ் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் தான். கரெக்டா? இது வந்து கலெக்டிவ் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ். இதுல ஒரு 200 இருக்கும். இந்த இந்த லைன் எடுத்துடலாம்னு பார்த்தேன். சரி, ஓகே. அதாவது இது வந்து 200 இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, 200. அந்த 200 லைன் தான் இந்த லைன். அதாவது 200க்கு மேல பை மட்டும் தான் பார்ப்போம். 200க்கு கீழே என்ன பண்ணுவோம், செல் மட்டும் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு கலெக்டிவ் மூவிங் ஆவரேஜ். எப்போ இதுல ட்ரேட் எடுப்போம்னு சொன்னோம்னா, பிரைஸ் வந்து நல்லா வந்து ஒரு புல் பேக் தருது இந்த ஏரியாக்குள்ள. அதுக்கப்புறமா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ரேஞ்சை பிரேக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கோங்க, இந்த கேண்டல்ல என்ட்ரி ஆவாங்க. இப்படி வெர்டிக்கல் லைன் போட்டு ட்ரேட் பண்றவங்க, அதுவும் ஆல்மோஸ்ட் பெரிய கேண்டலா இருக்கு, அதனால இந்த இடத்துல போகுது. சம்டைம்ஸ் அது வந்து இந்த ஏரியாலேயே கிடைக்கும். இங்க எங்கன்னா அப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் கிட்ட வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல போடும்போது இந்த ஏரியா தான் ஒரு ஸ்ட்ராங், நல்லா வந்து பிரைஸ் மேல போகுதுன்னு சொல்லி அர்த்தம். இப்படி நம்ம போடும்போது இந்த ஏதாவது 2 பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட் தொடணும்ல, அப்படி போடும்போது நமக்கு இந்த இடத்துலயே நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குது. பட் ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து இதுதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப இதுக்கப்புறம் பிரைஸ் போகலாம், இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏதாவது ஒரு கீழே போகலாம். லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்கும் தெரியாது. ஸோ நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கணுமா இல்ல இந்த பாயிண்ட் எடுக்கணுமா? லைவ் மார்க்கெட்ல அது வரும். இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட், ஸோ ஈஸியா இருக்கு. ஸோ பெஸ்ட் என்ன பண்ணணும்னா, நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நானும் என்ன பண்ணுவேன், லேட் என்ட்ரி தான் தருவேன். ஸோ இதுக்கு மேல ஒரு லைன் போட்டுறேன்னா அதுக்கு மேல வந்து ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுறேன்னா அதுக்கு மேல வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதே அதே போல தான் இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து இது கிட்ட வந்து வந்திருக்கு. வந்த உடனே என்ன பண்றேன், இதுக்கு கீழே வந்து ஒரு லைன் போடுறேன். இதுக்கு கீழே இப்போ இந்த இடத்துல கேண்டல் க்ளோஸ் வைக்குது, நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் போடலாம்னா ட்ரெண்ட் லைன் போடுறது கூட எனக்கு இல்லை. நான் ஆக்சுவலா இந்த ட்ரேடை எடுத்தேன் நேற்று. பட் நான் வேற ஒரு கான்செப்ட் யூஸ் செஞ்சு எடுத்தேன். பட் இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் 1:2ல வந்து அதை புக் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி வந்தேன். நேற்று நைட் நடந்த ட்ரேட் இருந்து, இதெல்லாம் வந்து பகல்ல நடந்த ட்ரேடு. ஸோ இந்த ஏரியால நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். பட் நான் வந்து இந்த கேண்டல்ல ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் எடுத்த என்ட்ரிஸை ஒரு இண்டிகேட்டர்ஸ்ல எடுத்துட்டு வரேன். அதாவது நான் வந்து ஒரு பிளைன் சார்ட்ல என்ட்ரிஸ் எடுக்கிறேன். நான் ஒரு கம்ப்ளீட்டா நேக்கட் சார்ட் வச்சு பிரைஸ் ஆக்ஷனு இல்லைனா பிரைஸ் லெக் இதெல்லாம் பார்த்து நான் எடுக்கிறேன். ஒரு பேட்டர்ன்ஸ் இதெல்லாம்னா அதை வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ்ல எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எங்க எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி கரெக்டா தெரியணும்ல. இப்போ நம்ம ஒரு பிரைஸ் மேல போகுது கீழே வருது, பிரைஸ் வந்து மேல போகுது கீழே வருதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியால எடுக்க பாக்குறோம். பாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியா, இந்த ஏரியாஸ் இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல, இந்த இடத்துல தான் நம்ம வந்து எடுக்க பார்க்குறோம் ட்ரேட்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட என்ட்ரி ஏரியாஸ். அந்த ஸ்கோப் வந்து நம்ம இந்த ஏரியால தான் பார்க்குறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் பத்தி புரிஞ்சிருக்கும். இந்த இண்டிகேட்டர்ல வந்து எங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ பாருங்க, இந்த ஏரியாஸ்லாம் வந்து இதுல ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஏரியாஸ்லாம் ட்ரேட் எடுக்கலாம். பட் இங்க கூட ஒரு நல்ல ட்ரேட் இருக்கு. பட் இந்த இண்டிகேட்டர் அதை காட்டல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்போ ரெயின்போக்கு பதிலா வேற ஒரு இண்டிகேட்டருக்கு போறேன். பட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். உமான்சு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உமான்சு சைஃபர் ஏன்னு இருக்கு. 10,300 பீப்புள் லைக் பண்ணிருக்காங்க. இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த உமான்சு சைஃபர் ஏ சேம் தான். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு நம்மளுக்கு ஒரு புல் பேக் இருக்கு. அதாவது மூவிங் ஆவரேஜ் உள்ள இது இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் உள்ள வந்திருக்கு. இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் உள்ள வந்திருக்கு. சோ இந்த மூவிங் ஆவரேஜ் உள்ள வந்த உடனே ட்ரேட் எடுத்துட்டு வரலாமா, எடுக்கக்கூடாது. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இது வந்து கடைசி ஒரு டீப் புல் பேக் தரவே இல்லை. அதாவது இந்த கடைசி மூவிங் ஆவரேஜ் லைன் வரைக்கும் பிரைஸ் வந்து தொடவே இல்லை. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீப் புல் பேக் நடந்திருக்கு. கடைசியா இருக்க இந்த லைன் வரைக்கும் தொட்டிருக்கு. பட் இந்த இடத்துல தொடல, நம்ம மார்க்கெட் இங்க இருந்து ரேலி ஆயிருக்கு. ஸோ அதே போல ஒரு கான்செப்டா நம்ம இங்கேயும் எடுத்துட்டு வரோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா பிரேக் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன்னா அது ஃபிளாப் ஆயிருக்கும். இல்ல நான் இது ரெண்டு தான் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் இருக்கு, ஸோ ஏதாவது ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து நீங்க இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டரா யூஸ் பண்ண போறீங்கன்னா இப்படி ஒரு கிளஸ்டர் மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு கேண்டல்ஸ் இப்படி இந்த ஆவரேஜ் தொட்டு வந்துச்சுன்னா அதுக்கு மேல லைன் போட்டுருங்க. அதுக்கு மேல எப்பெல்லாம் பிரேக் இருக்கோ நீங்க வந்து அப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பிரேக் இருக்கு, ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இதுல பேட்டர்ன்ஸ் தெரியுறவங்க எப்படி ட்ரேட் எடுக்கலாம். நேத்து நான் இதை எப்படி எடுத்தேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளாக், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளாக், இது வந்து ஒரு ஃபிளாக் பிரேக் அவுட் 5 மினிட்ஸ்ல. நான் அதை மட்டும் பார்க்கல, நான் வந்து ஒரு 1 ஹவரையும் பார்த்துக்கிட்டேன். 1 ஹவர்லயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் வெளியே போச்சு. சரி, ஓகே. ஸோ இதை வந்து அதாவது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா இண்டிகேட்டர்ஸ்ல எடுத்துட்டு வரோம். அதுக்காக தான் இது. அதுக்காக நான் உமான்ச்சு யூஸ் பண்றேன். நான் வேற எந்த செட்டிங்ஸும் மாத்தல. செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும், நம்பர்ஸ் ஏதாவது மாத்தணும்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அதுக்குள்ள நான் போகல. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை போட்டுறேன். பிளஸ் நான் வந்து பெருசா வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லல. ஃபில்டர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. நான் வந்து இதுல வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன்ல அந்த உமேன்சோ, அடுத்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண போறேன். ஆர்எஸ்ஐ தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமே. இதுலயும் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபில்டர்ஸ் எடுத்துட்டு வரணும்னா எடுத்துட்டு வந்துக்கோங்க. அதுக்குள்ள போகாததுனால நான் பெருசா அதை பத்தி பேசல. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா 50, ஓகே. இது இன்னொன்னு பண்றேன், ஆர்எஸ்ஐ வந்து 75 போட்டுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து எல்லோ போடுறேன், கொஞ்சம் டார்க்கா போட்டுக்கிறேன், எனக்கு பிடிச்ச கலர், ரைட்டு. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ 75, ஆர்எஸ்ஐ 75க்கு மேல மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் பை மட்டும் தான் பார்க்க போறோம். ஆர்எஸ்ஐ 75க்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் செல் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஆர்எஸ்ஐ 75க்கு மேல நம்ம எங்கெல்லாம் பை பார்ப்போம்னா இந்த ஏரியால, இந்த இடத்துல பாருங்க, இந்த இண்டிகேட்டர் அதாவது இது வந்து ப்ளூவா இந்த இடத்துல மாறிடுச்சு. கிரேவா இருந்துச்சுன்னா செல்லிங், ப்ளூவா இருந்துச்சுன்னா பையிங்ல. இந்த இடத்துல இது ப்ளூவா மாறிடுச்சு. ஆனால் இன்னும் ஆர்எஸ்ஐ வந்து 75, ஆர்எஸ்ஐ 75 வந்து 50க்கு கீழே தான் இருக்கு. இந்த ஏரியால தான் ஆர்எஸ்ஐ 75 வந்து ஆர்எஸ்ஐ 50க்கு மேல போகுது. இந்த ஏரியால ஆர்எஸ்ஐ வந்து அழகா 50க்கு மேல போகுது. அது எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாருங்க, பேண்ட் கிட்டயே இல்ல, ரொம்ப தள்ளி போயிருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போறோம்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஏரியால ட்ரேட் எடுக்க போறோம்னு சொல்லி பார்ப்போம். பட் இவ்வளவு தள்ளி போயிடுச்சுன்னா அது இங்க எங்கேயோ இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் எடுக்கணும். அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எங்கன்னா ட்ரேட் எடுக்கலாமா, நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ 50 கீழே இருக்கு. ஸோ அதனால ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 50க்கு மேல போயிடுச்சு. ஆனா இந்த பிரைஸ் வந்து இந்த பேண்டுக்கு மேல இருக்கு. ஸோ இப்போ ஒரு வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேல இருக்கும் போது பிரைஸ் இந்த பேண்ட் உள்ள இருக்கணும். இப்ப எனக்கு இந்த பேண்ட் உள்ள இருக்கானா ரெண்டுமே எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அதாவது ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேல இருக்கு, பிளஸ் இந்த பேண்ட் உள்ளயும் பிரைஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டா, நான் எந்த இடத்துல இதுல எனக்கு ட்ரேட் எடுக்கிறது தெரியலையே அப்படின்னு. ஸோ என்ன பண்ணலாம், நான் இப்போ இந்த ஆர்எஸ்ஐ 75 இருக்குல்ல, இந்த ஆர்எஸ்ஐ 75 நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆர்எஸ்ஐ 75 க்ளோஸ் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்துடுச்சு. இதை வந்து நான் இப்போ என்ன பண்றேன்னா நல்லா எல்லோவா போட்டுக்கிறேன். ஸோ நான் சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். ஸோ 20. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எல்லோ லைன் இங்க இருக்கு. இப்போ நான் இதை ஆஃப் பண்றேன்னா இப்போ இந்த எல்லோ லைன் வந்து இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எல்லோ லைனை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து மேல போகுது. ஸோ இந்த எல்லோ லைனை தொட்டுடுச்சா, இந்த எல்லோ லைனை தொட்டு நல்ல ஒரு இந்த இடத்துல தொடல, பட் கிட்ட வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லோ லைனை தொட்டிருக்கு. நல்ல பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துலயே வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ஒரு பின் பாரு இந்த இடத்துலயே வந்து நம்ம வந்து டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு சொன்னா இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆர்எஸ்ஐ இந்த மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த பிரைஸ் இப்படி வரும்போது தொட்டுச்சுன்னா பரவாயில்ல, பட் இந்த இடத்துல தொடல. இந்த இடத்துல வந்து இப்படி மேபி என்ன பண்ணலாம்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எம்ஏசி கூட போய்க்கலாம், மூவிங் ஆவரேஜ் சேனல் கூட போய்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் சேனல்ல தொட்டிருக்கா, மூவிங் ஆவரேஜ் சேனலும் வரல. சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல புரியணும்னு சொன்னா கேசி போய்க்கலாம். கேசியில வந்து 10.5. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு என்ட்ரி ஒன்று கிடைக்கும். இதுலயும் என்ட்ரி கிடைக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூஸ்வலா இந்த செட்டிங்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. 10.5 எனக்கு
ஓ 0.5 கொடுக்கணும். கரெக்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல எங்க பார்த்தோம், அது விட்டோம், இந்த கேண்டல்ல எங்கேயோ நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல, இந்த இடத்துல வரும்போது இது வந்து இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் போல்ட்ல போடணும். அடுத்து இதையும் ஒரு போல்ட்ல போடுவோம். ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வருவோம். விஷுவல் ஆர்டர் பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, இப்போ வந்து இது ஈஸியா புரியும். இந்த இடத்துல பாருங்க, இப்போ பிரைஸ் வந்து அழகா இந்த உமான்சூ பேண்ட், கரெக்டா இந்த உமான்சூ பேண்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உமான்சூ பேண்ட் உள்ள வந்திருக்கு. வரும்போது இது நடக்கும்போது என்கிட்ட பிரீமியம் இல்லை, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆர்எஸ்ஐயும் வந்து இந்த இடத்துல 50க்கு மேல இருக்கு. ஆர்எஸ்ஐயும் 50க்கு மேல இருக்கு. அதாவது ஆர்எஸ்ஐ 75 அதுவும் 50க்கு மேல இருக்கு. பிரைஸும் இந்த உமான்சு இந்த பேண்ட் உள்ள வந்துருச்சு. இது ரெண்டும் நடக்கும்போது கெல்ட்னர் சேனல் 10.5 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தருது. கரெக்டா இந்த இடத்துல பாருங்க, அழகா ஒரு பிரேக் அவுட் தருது. சூப்பர் பிரேக் அவுட் இது. ஸோ இந்த இடத்துல நீங்க இப்ப லாங் போக போறீங்க. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட போறீங்க. போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2, 1:3 அப்படின்னு சொல்லி எய்ம் பண்றீங்க. ஈஸியா வந்து அடிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுது, ட்ரெண்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதாவது இதுதான் ஒரு ட்ரெண்ட். ஆர்எஸ்ஐ வந்து 75க்கு மேல போச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டுங்க, அவ்வளவுதான். ஆர்எஸ்ஐ வந்து இந்த மாதிரி வந்து 75 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு 1:2, 1:3 பிடிச்சிட்டீங்க. அடுத்து இல்ல, சில ட்ரேடர்ஸ்க்கு வந்து நான் அடுத்தடுத்த புல் பேக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா வேற வழியே இல்ல, திரும்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதா, நான் திரும்ப இந்த இடத்துல லாங் போறேன். இந்த இடத்துல லாங் போயிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். திரும்ப ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போனாலும் திரும்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. கரெக்டா, இந்த இடத்துல உமான்சு அதாவது பேண்ட் உள்ள பிரைஸ் இருக்கு. பிரைஸ் வந்து உமான்சு பேண்ட் உள்ள இருக்கும் போது எனக்கு திரும்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ நான் இந்த இடத்துல லாங் போறேன். லாங் போயிட்டு திரும்ப இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2, 1:3. அது எவ்வளவு போயிருக்கு, 1:2 போயிருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும் இப்போ. அதாவது இந்த உமான்சூக்குள்ள பிரைஸ் வரும்போது எனக்கு எப்பெல்லாம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ, இந்த பிரேக் அவுட்டுக்கு கெல்ட்னர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு பெஸ்ட் இந்த ரேஞ்ச் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா இப்படி ஃபால்ஸ் என்ட்ரி கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கும். நீங்க சேனல் எடுக்கிறீங்கனாவே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்கும். ஏன்னா சேனல் வந்து நீங்க ரொம்ப கம்மியா எடுத்துட்டு போவீங்க, 10, 5ன்னு. இதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் சேனல், அதுவும் வந்து இப்படிதான். அதுலயும் வந்து ஃபேக் என்ட்ரிஸ் நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்க ஒரு ரேஞ்சா போட்டுக்கிட்டீங்க, இல்ல இந்த இடத்துல ஒரு கரெக்டா ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்றீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணினா நல்லது. ஓகே, பட் நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக் பிடிச்சாலே போதும். இது வந்து செகண்ட் பிடிக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இந்த செகண்ட் பிடிக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து இந்த 50க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பைன்னு மட்டும் பார்க்காம அது வந்து ஒரு ட்ரெண்டா பார்க்கணும். திரும்ப ஆர்எஸ்ஐ 75 கீழே போற வரைக்கும், இந்த இடத்துல பாருங்க ஆர்எஸ்ஐ 75 கீழே போயிருக்கு, அது வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுல் ட்ரெண்டும் வேணும்னா நீங்க எடுக்கலாம். என்ன பண்ணணும்னா, ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல வந்து ஒரு 75க்கு மேல வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துடுறீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸிட்டே பண்ணக்கூடாது, அப்படியே ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டா ரன் பண்ண விடணும். எங்க வெளியே வருவீங்கன்னா, திரும்ப இந்த ஆர்எஸ்ஐ எப்ப 75க்கு கீழே வருதோ, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல தான் 75 கீழே சாலிடா வந்திருக்கு. அப்படி நம்ம ரன் பண்ணியிருக்கோம்னா எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா இந்த ஏரியா 1:8. கரெக்டா, இந்த மாதிரி ரன் பண்றோம்னா 1:8. பட் ரியல் மார்க்கெட்ல ஒரு சைக்காலஜி பார்க்கும்போது இது வந்து பாசிபிள், ஆனால் நாட் அட் ஆல் பாசிபிள். இவ்வளவு தூரம் மார்க்கெட் போகும், இறங்கும், இது எப்போ கீழே வரும்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து இது உடனே கீழே வந்துடும் ட்ரெண்ட் இல்லைன்னா. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது சரியா இருக்காது. ஸோ 1:2 நீங்க வந்து ஒரு 1:2 வந்து வச்சு, இல்ல 1:2.5, 1:3 கரெக்டா வச்சு, அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் இல்லைங்க, இந்த ஆர்எஸ்ஐ 50க்கு மேல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2R எடுத்தீங்கன்னாவே போதும். ஒரு 1:2 இல்ல ஒரு 1:3, 1:2 போதும். அதை எடுத்தீங்கன்னாவே நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாமே ரீசெண்டா நடந்த சார்ட் தான், எதுவுமே வந்து மறைச்சிலாம் சொல்றது இல்ல. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 75க்கு கீழே, அதாவது ஆர்எஸ்ஐ 75 50க்கு கீழே இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்துருச்சு. மார்க்கெட் வந்து நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து நல்ல வந்து ஒரு பியரிஷ் அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இந்த இதை பாத்துக்கிறோம், உமான்சூ சைஃபரை பாத்துக்கிறோம். உமான்சூ சைஃபரும் இந்த ஏரியாலலாம் பேண்ட் கிட்ட நல்லா க்ளோஸா வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துலலாம் இந்த முதல் பேண்டு அப்படியே தொடருது. இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டாவது பேண்டு மட்டும் இல்லாம ஒரு மூணாவது பேண்டு, அதாவது இந்த மூணாவது மூவிங் ஆவரேஜ் இருக்கும் தொட்டிருக்கு. எப்பெல்லாம் 2க்கு மேல தொடுதோ, இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இது எப்பெல்லாம் வந்து 2க்கு மேல தொடுதோ நல்லது. இந்த இடத்துலயும் பாருங்க,
நமக்கு 2க்கு மேல தொட்டிருக்கு. அதாவது 3வது, 4வது வரைக்கும் போயிருக்கு நல்லது. சோ அதே போல தான் இங்கேயும். நமக்கு என்ன பண்ணுது ஒரு 2 இந்த 2 லைன் இல்லாம ஒரு 3வது லைன் வரைக்கும் போய் தொடுது. இந்த இந்த எந்த ஏரியா அது? இந்த ஏரியா. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா முதல் லைன்லயே இருக்கு. இதுதான் ஒரு 3வது வரைக்கும் தொடுது. 2க்கு மேல போனாவே அது வந்து ஒரு நல்ல புல் பேக் தான். சோ இந்த இடத்துல என்ன கன்ஃபார்ம் ஆகுது? பிரைஸும் பேண்ட் உள்ள இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஆர்எஸ்ஐயும் 50க்கு கீழ இருக்கு. சோ நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் மீட் ஆனா மட்டும் போதுமா? என்ட்ரி எடுக்கலாமா? இந்த கேண்டில்லயே என்ட்ரி எடுத்துடலாமா? இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு புல் பேக் நடக்குமா? அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கரெக்ட்டா? அதுக்கு கொஞ்சம் நம்ம அ ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி தர்றதுக்காக இப்போ நம்ம கெல்ட்னர் சேனல் 10.5 எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து பிரேக் வைக்குது. இந்த கேண்டிலும் பிரேக் வச்சிருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பக்கத்திலேயே இருக்கு. இது வந்து அ இதுக்கு கீழ வந்து அழகா வந்து க்ளோஸ் வைக்குது இந்த இடத்துல. சோ நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு கீழ இப்போ ஷார்ட் போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து என்னது? ஸ்விங் ஹை தான். இதுக்கு ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. சோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அதாவது இந்த ட்ரெண்ட் ஒரு ஒரு ட்ரெண்ட் எடுக்குறீங்க. அந்த ட்ரெண்ட்ல வந்து 1:2 வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நடுவுல வர இந்த எந்த என்ட்ரீஸுமே எடுக்கக்கூடாது. அதுல தான் டிசிப்ளின் இருக்கு. இப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டிங்க அப்படின்னு சொன்னா நீங்க எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து நல்ல புல் பேக் இருக்கு. இந்த அதாவது இந்த 2 லைன தாண்டி 3வது லைன தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழ திரும்ப வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்ல புல் பேக் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கலாம். பட் இந்த புல் பேக் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. இந்த புல் பேக் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல மட்டும் தான் தொட்டிருக்கு. ஒரு 2 லைன் மட்டும் தான் தொட்டிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா எடுத்திருக்கலாம். இந்த ரீச் ஆயிட்டு திரும்ப இது வந்து டீப் புல் பேக் இந்த இடத்துல குடுக்குது. இந்த இடத்துல இது குடுத்துட்டு வெளிய வரும்போது இந்த ஆர்எஸ்ஐயும் 75 கீழ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இத வந்து 1:2 மட்டும் வச்சா போதும். இல்ல நான் வந்து ஃபுல் ட்ரெண்டும் எனக்கு பிடிக்கணும். இதுல வந்து நான் முழு ட்ரெண்டையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. ஆர்எஸ்ஐ திரும்ப இந்த ஏரியா கிட்ட வரும்போது தான் நீங்க வந்து எடுக்கணும். இப்படி நீங்க பண்ணீங்க, இப்ப நான் சொல்றேன்ல இந்த மாரி பண்ணீங்கன்னா லாங் ரன்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஆனா ஒரு சைக்காலஜிக்கலா ட்ரேட் பண்ணும்போது பாசிபிளே இல்ல. 1:10 வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க இது ஒரு 1:10 இது வந்து ஒரு 1:8. இந்த இடத்துல வந்தது வந்து ஒரு 1:8 கிட்டத்தட்ட 1:6 ஓகே 1:6 கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 ஹவர் வந்து 2 நாள்ல வந்திருக்கு. பட் இது வந்து பிராக்டிகலா வந்து இம்பாசிபிள். நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து எப்பவுமே வந்து 1:16 எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பிராக்டிகலா இம்பாசிபிள். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் நிறைய அடி வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பேண்ட் கிட்ட வந்துருச்சு. ஆனா வந்து ஆர்எஸ்ஐ வந்து 50 கீழ தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து இது கிட்ட வந்துருச்சு 50க்கு. ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல 50க்கு மேல இருக்கு. பிரைஸும் வந்து நல்லா இந்த பேண்டுக்குள்ள வந்துருச்சு. பேண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்ப நம்ம ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். எங்க இங்க இந்த கேண்டில்ல வந்து நீங்க லாங் போறீங்க. இந்த பேண்டு கீழ இல்ல கேண்டில் பக்கத்துல அப்படி ஒரு ஸ்விங் லோல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இப்போ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1:2 1:3 வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து 1:2 வந்து சாலிடா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த இடத்துல சாலிடா அச்சீவ் ஆயிடுச்சு. இல்ல நான் வந்து முழு ட்ரெண்டும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாய்ப்பே இருந்திருக்காது. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஆர்எஸ்ஐ திரும்ப இங்கேயே வந்துருச்சு. அது வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா. இந்த இடத்துல போன ஆர்எஸ்ஐ வந்து இந்த ஏரியா கிட்ட தான் 75 கீழே வருது. அது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியாக்கு கீழே இருக்கு. சோ இதுதான் ஒரு ட்ரெண்ட் இப்போ. இப்போ ஆர்எஸ்ஐ 75 வந்து ஆர்எஸ்ஐ 50க்கு மேல இருக்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட். இது ஃபுல்லுமே நமக்கு வந்து இப்ப எப்படி பாக்குறோம்னா, நம்ம வந்து ஒரு ட்ரெண்டா பாக்குறோம். இது மொத்தத்தையும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டா பாக்குறோம். அதாவது ஆக்சுவலா இங்க போயிருக்குது. இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் முடியல. இது ஃபுல்லுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டா பார்க்குறோம். திரும்ப நம்ம இங்க எங்கனா என்ட்ரி குடுக்கணுமா, வேணாமான்றதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது ஒரு ட்ரெண்ட் அந்த ஒரு ட்ரெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் புல் பேக் எடுக்கிறோம். எப்பவுமே அந்த ஒரு ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் புல் பேக் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது யூசுவலா வந்து ஒரு 1:1.5 1:2 ஈஸியா கொடுக்கும். அதே போல இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட்ல நம்ம வந்து ஒரு 1:2 எடுக்க பார்க்குறோம். ஒரு 1.5 1:2 வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் இந்த இந்த ட்ரெண்ட். அதே போல இந்த ட்ரெண்ட்ல நம்ம வந்து ஒரு 1:1.52 எடுக்க பார்க்குறோம். அதே போல இந்த ட்ரெண்ட்ல இது வந்து ஆக்சுவலா ட்ரெண்டா இல்ல. இது வந்து சைட்வேஸ்ல போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டா சூப்பரா படிச்சோம்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது ஏன் சைட்வேஸ்ல போகுது? ஏன் சைட்வேஸ்ல போகுதுன்னா முக்கியமா பிரைஸ் வந்து பெருசா மூவ் ஆயிருக்கு. பிரைஸ் பெருசா மூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த இடத்துல எடுக்கிறது சரி கிடையாது. ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு அங்க. ஸோ 200 லைனும் அங்க தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 இருக்கு பக்கத்திலேயே. ஸோ இந்த இடத்துல வந்து எடுக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியலன்னா, நீங்க இண்டிகேட்டர் வச்சே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிரைஸ் வந்து அப். கரெக்ட்டா? இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 75க்கு மேல இருக்கு. இப்போ ஆர்எஸ்ஐ 75க்கு மேல இருக்கும்போது சார்ஜ் போட்டுக்கிறேன். 75க்கு மேல இருக்கும்போது, நம்ம என்ன பண்றோம், உமான்சு கிட்ட பிரைஸ் எங்க இருக்குன்னு பார்க்குறோம்.
உமான்சுவம் பிரைஸும் இந்த ஏரியால இந்த கேண்டில்ல வந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்கு தெரியுதா? எனக்கு வந்து இந்த கேண்டில்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து லாங் போறேன். இது லாங் போயிட்டு இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ட்ரெண்ட்ல ஒரு 1:2 பிடிச்சுமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம ட்ரேட் எல்லாமே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு தேவையே இல்லாம நம்ம நம்ம ஒரு என்ட்ரிஸும் எடுத்துட்டு இருக்கோம். இங்க என்ட்ரி எடுக்கிறோம், இங்க என்ட்ரி எடுக்கிறோம்னா நிறைய லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ட்ரெண்ட் எப்போ முடியுதுன்னா இது டோட்டலா ஒரு சைக்கிளா வச்சுக்கலாம். மேபி இந்த இடத்துலயே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துலயே நமக்கு ஆக்சுவலா என்ட்ரி கிடைச்சிருக்கு. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2னா நமக்கு இன்னும் 1:2 அடிக்கல. 1:1.6 தான் வந்திருக்கு. இந்த இடத்துல கெல்ட்னர் பிரேக் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கலாம். இப்போ கெல்ட்னரோ பிரேக் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1:1.5 1:2 அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிஞ்சி போனா உங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா 1:3. பட் ஒரு ட்ரெண்ட்ல இவ்வளவுதான் நம்ம பிடிக்க போறோம். இதுல வந்து நீங்க எய்தர் ஸ்டாப் லாஸ் இல்லனா டார்கெட் அது மட்டுமே அடிச்சா நீங்க வெளியே வந்துடலாம். ட்ரையல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு ட்ரையல் பண்ணணும்னு சொல்லி அவசியம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க 2 லாட் எடுக்கணும். 2 லாட் எடுத்துட்டு ஒரு லாட்டை வந்து 1:1ல புக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லாட்டை வந்து 1:1ல புக் பண்றீங்களா? ஒரு லாட்டை 1:1ல புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை வந்து இதுக்கு மேல நீங்க இப்படி போட்டிருக்கலாம். இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கலாம். பட் இந்த இடத்துல அப்படி போட்டிருந்தீங்கன்னா 1:1 அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து திரும்ப அடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் வந்து வெறும் டார்கெட் இல்லைனா ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்க போறேன். நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்ல தான் பிடிக்கிறோம். RSI வந்து ஒரு ஹையர் நம்பர்ல தான் வச்சு நம்ம ட்ரெண்ட் எடுக்கிறோம். அதுல வொலாட்டிலிட்டிக்கு கெல்ட்னர் சேனல் அப்படி நம்ம ஏதாவது யூஸ் பண்றோம். பிளஸ் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜும் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அதாவது நம்ம வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் பாத்துக்கிறோம் RSI வச்சு. பிளஸ் RSIயே ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் தான். அதை நம்ம ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், மொமெண்டமுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மூவிங் ஆவரேஜும் நமக்கு சாதகமா இருக்க மாதிரி பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வொலாட்டிலிட்டி பிரேக்குக்கும் நம்ம வந்து ஒரு கெல்ட்னர் சேனல் யூஸ் பண்றோம். எல்லாமே அப்படி பார்க்கும்போது எய்தர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் அப்படி இருந்தாலே போதும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி வந்து ட்ரெண்ட் டிஃபைன் பண்றோம்னு. அதாவது RSI இதுதான் ரொம்ப முக்கியம். RSI 50க்கு மேல இருக்கும்போது இது ஃபுல்லுமே ஒரு ட்ரெண்டுங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ல நம்மளால எவ்வளவு ஆர் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஆறு 1:1.52. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்னா 3. பட் நீங்க இதுல இந்த ஒரு ட்ரெண்ட்ல 1:1.5 எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்துருவீங்க. ஏன்னா எல்லா ட்ரெண்டும் இப்படி வந்து சைட் பேஸ்ல இருக்காது. மோஸ்ட்லி வந்து சில ட்ரெண்ட்ஸ் வந்து பெருசா வந்து போலனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து ஒரு 1:2 அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பெரிய ட்ரெண்டுக்கும் ஒரு 1:2, சின்ன ட்ரெண்டுக்கும் ஒரு 1:2 வச்சீங்கன்னா ஒரு ஈக்குவலைஸ்டா போனீங்கன்னா உங்க ட்ரேடிங் சைக்காலஜி நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ல போட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுல கண்டிப்பா ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணுமானா கண்டிப்பா ஆட் பண்ணணும். அது எந்த ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அழகா ட்ரேட் பண்ணுங்க. செட்டிங்ஸும் வேணும்னா மாத்திக்கோங்க. அது கண்டிப்பா மாத்த வேண்டியிருக்கும் டைம் ஃப்ரேமுக்குலாம் ஏத்த மாதிரி. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.